உங்களது பொன்னான வாக்குகளை எங்கள் வேட்பாளர் அளிக்க வேண்டும் என்று ஓடி ஓடி உங்களை கேட்டுக்கொள்கின்றோம். மாலை முரசு செய்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். மக்களவை தேர்தல் வர்றதுக்கு இன்னும் 20 நாள் தாங்க இருக்கு. அதுக்குள்ள வேட்பாளர்கள்லாம் பொதுமக்களை விறுவிறுப்பா சந்திச்சு எங்களுக்கு ஓட்டுக்கு போடுங்கம்மா, எங்களுக்கு ஓட்டு போடுங்கம்மான்னு பயங்கரமா மைக் பிடிச்சி சொல்லிட்டே வராங்க. ஆனா இது விஷயம் இல்லை. இப்படி சொல்லும்போது எதிர் வேட்பாளர்களை பயங்கரமா தாக்கி பேசுறதும் அவங்களுடைய குறைகளை எடுத்து சொல்றதும்னு செம்ம கண்டென்ட்டை வேற கொடுத்துட்டு இருக்காங்க. அப்படி கொடுத்த கண்டென்ட்டை நம்ம இப்படியே எடுத்துட்டு வந்து உங்களுக்கு வழங்க இருக்கோம். இது தேர்தல் பராக் பராக். உங்களது பொன்னான வாக்குகளை எங்கள் வேட்பாளர் அளிக்க வேண்டும் என்று ஓடி ஓடி உங்களை கேட்டுக்கொள்கின்றோம். நம்ம ஷோவோட ஆரம்பமா அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கிட்ட சில முக்கியமான கேள்வியோட ஆரம்பிக்க போறோம். முதல்ல பார்க்க போறோம்னா, சார், பாஜக இருந்து நீங்க வெளியில வந்ததுக்கு அப்புறமா இது கள்ள கூட்டணின்னு திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் சொல்லிட்டு வராரே, அதை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க? அவரை தான் கேட்கணும். ஏங்க, ஒரு கட்சி இருக்குது, இதுவரைக்கும் இப்படி யாருமே பேசுனது கிடையாது. தமிழகத்துல எத்தனையோ கட்சி இருக்குது, இந்தியாவில் எத்தனையோ கட்சி இருக்குது. அவ்வப்போது தேர்தல் சூழ்நிலைக்கு தகுந்தவாறு கூட்டணி அமைக்கிறாங்க. அப்புறம் கூட்டணி விருப்பம் இல்லைன்னா கூட்டணியிலிருந்து வெளியேறாங்க. அது அந்தந்த கட்சியுடைய விருப்பம். ஆனால் நாங்கள் பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து கூட்டணியிலிருந்து வெளியே வந்த பிறகு வேண்டுமென்றே திட்டமிட்டு இன்றைக்கு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்களும் அவருடைய மகன் திரு உதயநிதி ஸ்டாலின் தொடர்ந்து எங்கள் மீது அவதூறு பிரச்சாரத்தை செஞ்சிருக்கிறாங்க. என்ன காரணம் தெரியல. மாநில அரசை விமர்சிக்கிற மாதிரி மத்திய அரசை ஏன் நீங்க விமர்சிக்கிறது இல்ல? அதாவது ஒன்று புரிஞ்சுக்கணும், ஒரு கூட்டணியில் கடைசி வரைக்கும் இருக்கணும். கடைசியில் வந்துடும். வெளியில் வந்த பிறகு என்னத்து பேசுவீங்க? ஏங்க, திமுக மாதிரி நாங்கள் இல்லைங்க. அண்ணா திமுகங்கிறது கூட்டணி தர்மத்தை கடைபிடிக்கிற கட்சி. நாங்கள் வெளியில் வந்த பிறகு நீ தவறு செஞ்சால் உடனடியாக கேட்போம். கூட்டணிங்கிறது 2 பேரும் சரிசமமாக போட்டிடுறப்ப எங்கள் கூட்டணியில் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் இருக்குது. நாங்கள் 2 பேர் இருந்துகிட்டு இருக்கிறோம். நாங்கள் அதுலேருந்து வெளியில் வந்துடுறோம். அப்புறம் தான் பேச வேணும். அதுக்கு முந்தி பேசுனா அதுதான் தவறு. கூட்டணிக்குள்ள இருந்துகிட்டே உள்ளடி வேலை செய்யறாங்கன்னு அர்த்தம். அது திமுக கைவந்த கலை. அண்ணா திமுக அப்படி அல்ல. தேர்தலில் நிக்கிறதுக்கு பணம் இல்லாததால தான் நான் மக்களவை தேர்தலே நிக்கலன்னு நிர்மலா சீதாராமன் சொல்லியிருக்காங்களே, அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இதெல்லாம் அவருடைய சொந்த பிரச்சனைங்க. எனக்கு பணம் இருக்குதா இல்லையான்னு எனக்கு எப்படி தெரியும்? என்னுடைய பிரச்சனை கேட்டா நான் சொல்லுவேன். சார், நீங்க இருக்கிறீங்க, உங்கள்கிட்ட கேட்ட எனக்கு தெரியுமா? அது மாதிரிதான் அவருக்கு பணம் இருக்குதா இல்லையான்னு அவருக்கு தான் தெரியும். நீங்க அவரை பார்த்து கேளுங்க. இந்த கேள்வியை அவர்கிட்ட கேட்டீங்களா, அதுக்குண்டான பதில் கிடைக்கும். என்கிட்ட கேட்ட நான் என்ன சொல்ல முடியும்? ஒரு பன்னீர்செல்வத்தை தோக்கடிக்க 5 பன்னீர்செல்வம் களமிறங்கி இருக்காங்கன்னு சொல்றாங்களே சார். இது மிகப்பெரிய ஜனநாயக நாடுங்க. ஜனநாயக நாட்டுல இவர் பெரியவர் அவர் பெரியவர் இல்ல, மக்கள் யார் பெரியவர் நினைக்கிறாரோ அவர் தான் பெரியவர். ஆக ஒரு 5 ஓப்பன் நிக்கிறாங்கிறீங்க, அப்படின்னா அவர்லாம் தகுதி இல்லாதவரா? அந்த வேட்பாளர் தனக்கு தகுதி இருக்குதான் தேர்தல் நிக்கிறார். சார், ஒருவேளை திரு ஓ பன்னீர்செல்வம் திரும்ப வந்தா நீங்க சேர்த்துப்பீங்களா? 2 கோடி தொண்டர்கள் நான் ஒரு தொண்டங்க. 2 கோடி தொண்டர்கள் எடுத்த முடிவு எடப்பாடி பழனிசாமி எடுத்த முடிவு அல்ல. நல்லா புரிஞ்சுக்க. ஊடகத்திலே பத்திரிகை சொல்றேன். தனிப்பட்ட முறையில வேண்டுமென்றே திட்டமிட்டு சில கற்பனையான செய்திகள் எடுத்து தவறு. ஒட்டுமொத்தமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக நிர்வாகிகள், மாவட்ட செயலாளர்கள் 2 கோடி தொண்டர்கள் எடுத்த முடிவின்படிதான் நான் செயல்படுறேன். போன நாடாளுமன்ற தேர்தலுக்கு ஆரத்தி தட்டுக்கு 50 இருந்தது. இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு ஆரத்தி தட்டுக்கு 100 ரூபாயா? புரியல. இதை பாருங்க. நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு கட்சி வேட்பாளர்கள் தீவிரமான வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வராங்க. அந்த வகையில் பெரம்பலூர் பாராளுமன்ற திமுக வேட்பாளர் KN நேரு அவர்கள் பெரம்பலூர் நகர் மற்றும் கிராம பகுதிகளில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வந்தார். அப்போ வாக்கு சேகரிக்க வந்த வேட்பாளர் அருண் நேருவுக்கு பொதுமக்கள் மலர் தூவி ஆரத்தி எடுத்து உற்சாகமான வரவேற்பு கொடுத்தாங்க. இதை பார்த்த பக்கத்தில் இருந்த தொண்டர்களும் பொதுமக்களும் வியர்ந்து பார்த்தாங்க. என்னடா இது, புதிய வேட்பாளருக்கு பெண்கள் மலர் தூவி ஆரத்தி எடுத்து வரவேற்கிறாங்களே, இது எப்படி சாத்தியம் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்கிற சமயத்தில் அங்கே தான் கதையில் ஒரு ட்விஸ்ட்டு. ஆரத்தி எடுத்து முடித்த உடனே ஆரத்தி எடுத்த தட்டோட பெண்கள் வரிசையாக நிற்க ஒருத்தர் அவங்களோட தட்டில் 100 ரூபாயை போட்டுட்டு வர்றதும் அவங்களோட கையில் 100 ரூபாயை கொடுத்துட்டு வர்றதுமா இருந்திருக்காரு.
இப்பதான் எல்லாருக்கும் புரிஞ்சுது ஆரத்தி எடுத்தவங்களுக்கு 100 ரூபாய் கொடுக்கப்படும்னு. அதுல சில பெண்கள், ஏங்க நாங்க ரொம்ப நேரமா நின்றுகிட்டு இருக்கோம், என்னது இது 100 ரூபாய், என்ன எங்களை அவமானப்படுத்துறீங்களா, இந்த 100 ரூபாய்லாம் பத்தாதுன்னு சொல்லி பொங்கி வேற எழுந்திருக்காங்க. எங்க ஊடு மெயின்ல இருக்கு, இங்கதான் சின்னமே போடுவாங்க. என் ஊட்டத்தை 2 ஊட்டத்தை தான் போடுவாங்க. அப்புறம் எங்களுக்கே உங்களுக்கு பாவம் ஒரு 100 ரூபா கொடுக்கலாம். 100 ரூபா கூட எனக்கு கொடுத்தா நாங்கள் ஆரத்திலாம் எடுக்கலைங்க, எங்களுக்கு ஒன்றும் காசெல்லாம் வேண்டாம். என்னங்க இது, எங்கள் ஏரியாவுக்கு ஒன்றுமே செய்யலை, குடிநீர் பிரச்சனை இருக்குது, சாலை பிரச்சனை இருக்குது, எவ்வளவோ கோரிக்கை வச்சோம், ஒன்றுமே நடக்கலை, இப்போ என்னங்க வாக்கு கேட்க வந்திருக்காங்கன்னு கொந்தளிச்சு பேசியிருக்காங்க. கன்னியாகுமரி மாவட்டம் அருமனையில் வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரத்தில் பேசிய நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள், இங்க பாருங்க, எங்க மைக் சின்னம் இல்லாம எந்த கட்சியும் வாக்கு சேகரிக்க முடியாது, புரியுதா அப்படின்னு சொல்லியிருக்காரு. கெஞ்சி கெதறி கூத்தாடி கைய பிடிச்சி காலை பிடிச்சி இந்த கான்ட்ராக்ட் வாங்கிட்டா, 1 லட்சம் ரூபாய் கான்ட்ராக்டா, அதுல மண்ணள்ளி போட்டாங்களா. போன தடவை விவசாய சின்னத்துல போட்டிட்டேன், அதை எடுத்து எவன்கிட்ட கொடுத்தானே தெரியல. இப்ப இந்த மைக் சின்னத்தை கொடுத்துட்டாங்க. மைக் சின்னத்தை அவரவர் கட்சிக்கு வாக்கு கேட்கலாம், ஓட்டு கேட்கலாம். ஆனா என் சின்னம் இல்லாம எவரும் ஓட்டு கேட்க முடியாது. நாமக்கல் மாவட்டம் பரமத்தி பக்கத்துல அதிமுக வேட்பாளர் ஒருவர் வாக்கு சேகரிப்பின் போது பொதுமக்களோட சேர்ந்து நல்ல குத்தாட்டம் போட்டிருக்காரு. வித்தியாசமா வாக்கு சேகரிக்கிற நம்ம மன்சூர் அலிகான் இந்த வாட்டி என்னென்ன பண்ணிருக்காருன்னு நீங்களே பாருங்க. वो किसी से कोई मुसलमान को मिटा नहीं सकता, मुस्लिम को मिटा नहीं सकता. கோனை சாமா அது பண்டிகை காலத்துல கோயிலுக்கு வெளியே வைப்பாங்க. नहीं बेटा பேட்டா எங்க மாத்தறானுங்க. लेकिन नहीं, ये कौन सा खेत का मूली है, सब देखा जाएगा. बस अच्छा வேணு சாஸ்திரி. ஆமா ஆமா. சார் 5 கிலோ தக்காளி 100 ரூபா, 5 கிலோ தக்காளி 100 ரூபா, 5 கிலோ. சமீபத்தில் நடந்த ஒரு பிரச்சார கூட்டத்தில் வேட்பாளர் விஜயபிரபாகர் வாக்கு சேகரிக்க செஞ்ச வித்தியாசமான ஸ்டெப்பு தான் இப்போ சோசியல் மீடியால வைரல் ஆயிட்டு வருது. உங்களுடைய குரல் நாடாளுமன்றத்திலே அவர் மூலம் ஒலிக்க வாக்களிப்பீர், கொட்டு முரசுக்கு வாக்களிப்பீர், கொட்டு முரசுக்கு வாக்களிப்பீர், கொட்டு முரசுக்கு. அம்மா யாரா என்னை கொட்டினது? என்னது கொட்டினாங்களா? நக்கலா? வாக்களிப்பீர், கொட்டு முரசுக்கு. அதே மேடையில தலைவர்களை போல வேடமிட்ட சிலர் பர்ஃபார்மன்ஸ் பண்ணது பார்வையாளர்களோட கவனத்தை ஈர்த்திருக்கு. புரட்சி தலைவர் பேசுகிறார். தாய்மார்களே, பெருமைக்குரிய தமிழ் பெருமக்களை, என் சட்டத்தின் ரத்தமான உணர்ந்திருப்புகளை, மக்களால் நான், மக்களுக்காகவே நான் என்பதை அடிக்கடி சொல்லி வருகிறேன். அதை போலவே மக்களால் எனது தலைமையிலான அரசு, மக்களுக்காகவே எனது தலைமையிலான அரசு. சோழிங்கநல்லூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட நீலாங்கரை பகுதியில் திமுக தென்சென்னை நாடாளுமன்ற வேட்பாளர் தமிழச்சி தங்கப்பாண்டியனை ஆதரிச்சு அமைச்சர் துரைமுருகன் பேசினாரு. அப்போ தமிழிசை சவுந்தரராஜனை சின்ன வயசுல இருந்தே எனக்கு தெரியும்பா, அவங்க எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க தான், அவங்க அப்பா எனக்கு ரொம்ப பழக்கமானவர், நாங்க பக்கத்து வீடு தான் அப்படின்னு உரிமையோட பேசியிருக்காரு. உனக்கு ரொம்ப அதிர்ஷ்டம். நீங்க ரொம்ப அதிர்ஷ்டசாலி. ஏன் அந்த உன் பேரு தமிழச்சி, அது பேரு தமிழிசை. கொஞ்சம் மாறினா அடானாவிலிருந்து வேற ராகத்துக்கு போயிடும். தமிழிச்சி தமிழிசை, தமிழி தமிழ். கபீம் குபாம் குபாங் கபீம் கம்பி கும்பா கும்பா கபீம். கொஞ்சம் பிரேக் ஆகிடும். ஓட்டு கேட்கும்போது ஜாகிரதையாக கேட்கணும். தமிழச்சி கேட்கணும், தமிழிசைன்னு அதுக்கு போயிடும். ஆகிய அதுவும் அந்த அம்மாவும் நான் எனக்கு ரொம்ப வேண்டியவங்க. குமரி ஆனந்தன் நாங்கள்லாம் கோஷன் பிளாக்ல இருக்கும்போது என் வீட்டில் என் பின் வீட்டில் இருந்தவர்.
அதுவும் அது மாதிரி தான். இது மாதிரி கவுன் போட்டு எங்கள் வீட்டாண்டெல்லாம் விளையாடிக்கிட்டு இருக்கோம். அது தலைவராகி கவர்னராகி ஒரு கல்யாணத்தில் அது என்னை முதல்ல பேச விட்டு லீடர் நாளை பேச விட்டாங்க. இங்கே வான்னு நீ எல்லாம் தலைவர் பின்ன. மதுரையில ஒரு பிரச்சார கூட்டத்தில் அதிமுக வேட்பாளர் சரவணன் அவர்கள் பைனாகுலர் எடுத்துட்டு வந்துட்டு இப்படியே பார்த்துருக்காரு. என்னவா இருக்கும்? ஒருவேளை ட்ரக்கிங் போறாரோ? அவர் இவ்வளவு திட்டங்களை சொல்லி இருக்கிறாரு. இந்த திட்டங்கள்லாம் நடந்திருக்கான்னு பாக்குறதுக்காக பைனாகுலரோட இன்னைக்கு நான் வந்திருக்கிறேன். பிரஸ் எல்லாம் இருக்கிறீங்க, இன்னைக்கு பைனாகுலர் மூலம் அப்படி தேடி பாக்குறேன். மச்சான் ஊடி இந்த ஊடுதான்டா அதே பட்ஜெட் காய போட்டுறாங்க. எங்கேயாவது கடந்த பாராளுமன்ற உறுப்பினர் வெங்கடேசன் அவர்கள் செஞ்ச திட்டம் கண்ணில் படுதா அப்படின்னு பைனாகுலர் மூலம் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். அண்ணா, இந்த மூடி கழட்டாம இருக்கிறீங்களா? தேனி மாவட்டம் பெரியகுளம் வடக்கு ஒன்றிய பகுதியில் தேனி மக்களவை வேட்பாளர் தங்கத்தமிழ்ச்செல்வன் வாக்கு சேகரிக்க போயிருக்காரு. அந்த சமயத்தில் ஏங்க 20 வருஷமா ரோடே இல்லை அப்படின்னு அவர் பேச ஆரம்பிச்சவனே ஒரு தொண்டன் கீழே இருந்து கத்த ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கு தங்கத்தமிழ்ச்செல்வன், சரிப்பா காலிலேருந்து பேசிக்கிட்டு இருக்கேன், தொண்டை ஒன்றும் சரியில்லை, கொஞ்சம் பேசிட்டு போயிடுறேனே அப்படின்னு கெஞ்சி வேற கேட்டிருக்காரு. தொண்டையெல்லாம் வலிக்குது தம்பி, காலையிலிருந்து கட்டி ஒரு 5 நிமிஷம் பேசாம தம்பி, பேசினா தானே மக்களுக்கு தெரியும். ஏயா இன்னைக்கு நீ இப்படி உயிரை வாங்குற? நீ வாதாரப்ப என்னைக்காவது நான் குறுக்க போந்துருக்கலாம். அடிக்கடியா ஒரு மனுஷன் கிராஸ் பண்ணுவா, ஒரு ஆர்டரா ஃப்ளோவா போய்கிட்டு இருக்கல, கூட பேசினா மறந்துட மாட்டானா? தென் சென்னை பகுதியில் வாக்கு சேகரிக்க சென்ற நம்ம தமிழிசை அக்கா அவர்கள் பிரச்சாரத்தை முடிச்சுட்டு ஜூஸ் கடைக்கு போய் ஐஸ் இல்லாம ஒரு ஜூஸ் போடுப்பா அப்படின்னு கேட்டு சாப்பிட்டு இருக்காங்க. இதுதான் மக்களோட மக்களா ஒன்றி போறதோ? சின்னம் தாமரை தாமரை தாமரை. உங்களது வெற்றி வேட்பாளர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள். நல்ல ஜூஸா ஒரு 3 கிளாஸ் போடுங்க. ஃபர்ஸ்ட் ஜூஸ். மேலும் பல சுவாரஸ்யமான நிகழ்வுகளும் நடந்திருக்கு, அதையும் பார்த்துட்டு வாங்க. திருவள்ளூர் நகராட்சிக்குட்பட்ட சில பகுதிகளில் மாவட்ட தேர்தல் அலுவலரும் மாவட்ட கலெக்டருமான பிரபுசங்கர் மேளதாளத்தோட உறவினர்கள் வீட்டிற்கு போய் அவங்கள விருந்துக்கு அழைக்கிற மாதிரி பொதுமக்களை சந்திச்சு ஜனநாயக கடமையாற்ற வாங்க அப்படின்னு பூ, பழம், வெத்தலைப்பாக்கு, தாம்பூலத்தோட வச்சு அவங்கள கூப்பிட்டுருக்காங்க. ஏப்ரல் 19 இதில் போட்டுருக்கு. ஏப்ரல் 19 நல்ல நாள், சரிங்களா? காலையில் 7 மணிலேருந்து 6 மணி வரைக்கும். அது மட்டும் இல்லாம வாக்களிப்பதோட அவசியம் குறித்து விழிப்புணர்வு துண்டு பிரசுரங்களையும் கொடுத்திருக்காங்க. இன்னைக்கு பல சுவாரஸ்யமான சம்பவங்களை பார்த்து என்ஜாய் பண்ணிருப்பீங்க. மீண்டும் நாளைக்கு உங்களுக்கு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான செக்மெண்ட்ஸோட சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய். உங்களது பொன்னான வாக்குகளை எங்கள் வேட்பாளர் அளிக்க வேண்டும் என்று ஓடி ஓடி உங்களை கேட்டுக்கொள்கின்றோம்.